ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தடைகளை உடைக்கும் 7 நாட்கள் உபவாச ஜெபத்தின் 2ஆம் நாளில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவ பிள்ளைகள், நீங்கள் வாருங்கள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின கூட்டம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை உடைக்கும்படி உங்களுக்காகவே ஆண்டவர் ஏற்படுத்தின கூட்டம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தவறாமல் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் சேர்ந்து எல்லா தடைகளை உடைப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகள், தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். இந்த கூட்டங்களுக்காக அதிகமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலே ஜெபமும் விருப்பமும், ப்ரேயர் அண்ட் டிசையர், ப்ரேயர் அண்ட் டிசையர் என்ற தலைப்பிலே தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலே முழுக்க ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள், அந்த தடைகளை உடைக்க ஜெபிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு இதன் மீது நமக்கு நாட்டம் இருக்கும் என்று சொன்னால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் நமக்கு தானாக வரும். ஆகவே முதல் தேவை ஆவிக்குரிய காரியங்கள். அதற்கு இருக்கிற தடைகளை நாம் உடைக்க வேண்டும். சரியா ஜெபிக்க முடியல, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, வாழ நினைக்கிறேன், ஆனால் எடுக்கிற தீர்மானத்தில் ஒரு வாரம் கூட நினைக்க முடியல, நான் திரும்ப விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறேன், வெளி உலகத்துக்கு பார்ப்பதுக்கு நான் ஒரு நல்ல விசுவாசி, நல்ல ஊழியர்களை போருக்கிறேன், உள்ளத்தில் நான் விழுந்து போய் எத்தனையோ நாளாகிவிட்டது சாமி, என்னை தூக்கி எடுப்பீராக. அப்படி ஒரு விருப்பம். நன்றாய் ஜெபிக்க, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, வேலை ஸ்தலங்களில் நீதியாய் உண்மையாய் இருப்பதற்கு. ஒரு சகோதரர் சொன்னார், நான் எத்தனையோ வருஷம் பிரயாசப்படுறேன், ஒன்றும் அபிஷேகம் என்னால் பெற முடியல. அபிஷேகம் பெறுவதற்கு குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, ரட்சிக்கப்படாத புருஷ மனைவி பிள்ளைகள், அவர் ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். என் குடும்பத்தில் ஜெப சத்தமே கேட்க முடியதில்லை, இந்த நேரமும் டிவியும் சீரியலும் சண்டை சத்தமாகவே இருக்குது, ஆண்டவரேன்னு சொல்ல மாற்ற மாட்டீங்களா? இப்படிப்பட்ட ஆவிக்குரிய விருப்பங்கள். இந்த விருப்பத்தோடு கூடிய ஜெபம். ஆகவே இந்த நாள் ஜெபம் ரொம்ப முக்கியம் நமக்கு, ஜெபமும் விருப்பமும். அப்படி ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம், தடைகளை உடைப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபமும் விருப்பமும், ப்ரேயர் அண்ட் டிசையர். சங்கீதம் 21:2, 21ஆம் சங்கீதம் 2வது வசனம். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். விருப்பமும் ஜெபமும் அங்க இருக்குது பாருங்க. ஜெபமும் விருப்பமும். இந்த 20வது சங்கீதமும் 21வது சங்கீதமும் மிகவும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான தொடர்புடைய சங்கீதங்கள். எப்படி 42ஆம் சங்கீதமும் 43ஆம் சங்கீதமும் ஒரு ட்வின்ஸ் மாதிரி, அதை போல இந்த 20, 21 யுத்தத்துக்கு முன்பு பாடின சங்கீதம் 20ஆம் சங்கீதம். பக்தன் தாவீது யுத்தத்துக்கு போவதற்கு முன்பு பாடின சங்கீதம். 21ஆம் சங்கீதம் யுத்தத்துக்கு போய் வெற்றி பெற்று திரும்பி வந்த பொழுது
நன்றி செலுத்தி பாடின சங்கீதம். ஆக 20ஆம் சங்கீதம் யுத்தத்துக்கு முன்பு பாடினது, பிஃபோர் த பேட்டில். 21ஆம் சங்கீதம் யுத்தத்துக்கு பிறகு, ஆஃப்டர் த பேட்டில். அப்படி சுருக்கமாக 2 சங்கீதத்துக்கு தலைப்பு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்படி தான் இந்த சங்கீதத்தை பார்க்கணும். இந்த 2 சங்கீதத்திலுமே தாவீதின் மன விருப்பமும் ஜெபமும் இருக்கிறது. 20ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 4வது வசனத்தை வாசிங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. 9வது வசனம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அதான் விண்ணப்பம், ஜெபம். ஆக விருப்பமும் ஜெபமும். இந்த 21ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தில் ரெண்டுமே வந்துடுதுங்க. ஆகவே யுத்தத்துக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த வெற்றிக்காக நன்றி செலுத்தி பக்தன் பாடினது. இதுல 21ஆம் சங்கீதத்தில் 6வது வருஷம் கொஞ்சம் வாசி. அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ரொம்ப சந்தோஷம். யுத்தத்தில் வெற்றி பெற்று வந்த பிறகு அந்த சந்தோஷத்தினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடின சங்கீதம். அநேக நேரங்களில் நம்ம ஜெபிப்போம் பிரச்சனைகளுக்காக, கர்த்தர் வெற்றி கொடுப்பார், பதில் கொடுப்பார், நன்றி செலுத்த மறந்துடுவாங்க. ஆனால் பக்தன் தாவீதுடைய அற்புதமான ஒரு சுபாவம் என்னன்னா, எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது தாவீதின் நல்ல சுபாவம். அப்படிப்பட்ட நல்ல சுபாவம் நமக்கு வேணும். பல காரியங்களுக்காக ஜெபம் பண்றோம், ஆனால் ஜெபத்தை ஆண்டவர் கேட்ட பிறகு நன்றி செலுத்த மறந்துடுறோம். நம்ம நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிடும் பொழுதும் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணணும். ஏனென்றால் ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை புசிக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறீர், இந்த ஆகாரத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நோய் நொடியெல்லாம் இல்லாமல் எங்கள் காப்பாற்றி எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. எத்தனையோ பேர் ஆகாரம் இருந்தும் புசிக்க முடியவில்லை, எத்தனையோ பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த நிலைமையில எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நீர் கொடுத்த நல்ல ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு நீங்கள் உள்ளம் உடைந்து உருகி ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும், ஜெபம் பண்ணி அந்த நாளை முடிக்கணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. இதை நீங்கள் மறக்கவே கூடாதுங்க. தேவ ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் ரொம்ப முக்கியம். பக்தன் தாவீது இந்த 21ஆம் சங்கீதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடின அற்புதமான ஒரு சங்கீதம். ஆக விருப்பமும் ஜெபமும். இதில் இந்த விருப்பன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ஆங்கிலத்தில் டிசையர். இந்த விருப்பம் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஏதோ ஒரு சாதாரண ஆசையை சொல்லலைங்க. சாதாரண ஒரு நீடு, தேவை, ஆசை அல்ல. விருப்பம் என்பது அது ஒரு ஏக்கம், ஒரு ஏக்கமாகவே தான் இங்க சொல்லியிருக்கிறார். என்ன ஏக்கம்? தேவன் பேரில், ஆண்டவர் பேரில் ஒரு ஏக்கமாகவே இருந்த பக்தன் பாடின சங்கீதங்க. அது இந்த விருப்பம்னா சாதாரண ஆசை கிடையாது, அது ஒரு ஏக்கம், ஆழமான விருப்பம். அதுக்கு பேர் தான் சுருக்கமாக ஏக்கம்னு சொல்லலாம். தாவீதுக்கு பொதுவாகவே எதையாகில் சாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் ரொம்ப அதிகங்க. அதில் குறிப்பாக ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டும் என்பது தான் அவருக்கு ரொம்ப ஆசை. அவர் விருப்பம், ஆசை எல்லாம் ஒன்றுதாங்க. ஆகவே 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுவார், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவே, இப்படி ஆலயத்தில் பிரவேசித்து அவர் மகிமையை பார்க்கும்படியாக விரும்புகிறேன். வாசிக்கலாமா? இந்த அருமையான ஒரு வசனங்க அது.
27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பக்தனுடைய ஆசையை பார்த்து பழைய ஏற்பாட்டு காலத்துல அது வரிக்கு வரி கவனிக்கணுங்க. நான் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து மகிமையை பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அப்புறம் பாருங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் நான் தங்கி இருக்க வேண்டும். ஆமென். ஆயுசு முழுவதும் நான் ஆலயத்திலே தங்கி இருக்க வேண்டும். அதுதாங்க ஆவிக்குரிய விருப்பம். நான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய விருப்பம் நமக்கு வேணுங்க. அதில் ஒரு பின்மாற்றம் இருக்கும்னா அந்த பின்மாற்றத்தை உடைக்க நம்ம ஜெபம் பண்ணணும். நான் உங்களுக்கு சேலஞ்சை சொல்றேன். உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீ முதலிடம் கொடுத்து அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக, அதுக்காக முதலிடம் ஜெபம் பண்ணுங்க. நான் சேலஞ்சா சொல்றேன் உங்களுக்கு. அப்ப ஒரு குறையும் உங்களுக்கு வைக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் ஆவிக்குரிய குடும்பமா இருக்கும் என்றால், எப்பொழுது ஜெபிக்கிற ஜெப வீடா இருக்கும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அங்கே ஒரு குறையும் அப்பா வைக்க மாட்டாருங்க. உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும். பிலிப்பியர் 4:19 நிறைவாகும். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும். ஆமென். என்ன அருமையான வசனம் பாரு. நீங்கள் யாத்ராம் புஸ்தகம், அங்கே பக்தன் மோசேக்கு ஒரு ஆசை இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய பக்தனுங்க அவரு. யாத்ரா 33:18 கொஞ்சம் வாசிங்களேன். 33:18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்து அருளும் என்றான். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். 20 லட்சம் ஜனத்தை வனாந்தரத்தில் நடத்தின மிகப்பெரிய தீர்க்கதரிசி தலைவன். எவ்வளோ தேவை இருந்திருக்கும் அவருக்கு, எத்தனை பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டாருங்க. இப்ப கேட்கிறாரு பாருங்க, ஆண்டவரே உமது மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அவருக்கு ஆசை ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும். அதாங்க ஆவிக்குரிய நாட்டுன்னு சொன்னேன். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல பக்தன் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது நல்லது, இங்கே இருப்பது நல்லது. அந்த மலையில என்னங்க இருக்கா? அது என்ன ஃபன்மாலா, புரூக்ஃபீல்டா? அது குடிக்க தண்ணி கிடையாதுங்க, அங்க ஒண்ணு கிடையாதுங்க. அந்த இடத்துல எந்த தேவைக்காகவும் பக்தன் ஏங்கல. சொல்றாரு பாருங்க, நாம் இங்கே இருப்பது நல்லது. 4வது வசனம், மத்தேயு 17:4. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது, இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானா இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம். இங்கே தங்கிடுவோம். தேவ சமூகத்திலேயே இருந்து விடுவோம். தேவ சமூகத்தின் மேல் பக்தன் பேதுருக்கு இருந்த ஒரு ஆசை, விருப்பத்தை பார்த்தீங்களா? அதனால தான் அந்த ஜெபத்தை பண்றார். ஒரு கூடாரத்தை போடுவோம். ஆண்டவரே அலோவ் பண்ணுங்க சாமி. சொல்லிக்கிட்டே போலாங்க. பக்தர்களுக்கு அப்படித்தான் ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்கள் அவ்வளோ தாகம் வாஞ்சைங்க. அதைத்தான் சொல்லுகிறேன். சில நேரங்களில் திரும்ப திரும்ப நம்ம சில காரியத்தை ஜெபிப்போம், தப்பே கிடையாதுங்க. ஜெபம் பண்ணலாம், திரும்ப திரும்ப பதில் வருதோ இல்லையோ, ஆனால் ஒரே ஜெபத்தை திரும்ப திரும்ப பண்ணலாம், தப்பே கிடையாதுங்க. அப்ப இயேசு கெத்செமனே தோட்டத்தில் 3 முறை ஜெபம் பண்ணார். நீங்கள் மத்திய 26:44 வாசித்து பாருங்க. அதையே சொல்லி இயேசு 3 விஷயம் ஜெபம் பண்ணினார். இயேசுநாதரை ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற அவரே, ஜெபம் அண்ட சராசரத்தை உண்டு பண்ண அற்புத தெய்வம் அவரே 3 முறை ஜெபம் பண்றாருங்க. ஒரே வார்த்தை சொல்ல, இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகில் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படியே ஆக கடவுள். 3 விஷயம் ஜெபம் பண்ணார். கர்மேல் பர்வதத்து மேல் பக்தன் எலியா 7 விஷயம் ஜெபம் பண்ணார் என்றால், சில நேரத்தில் உடனே பதில் கொடுப்பாருங்க, சில நேரத்தில்
நீங்கள் திரும்ப திரும்ப அந்த ஜெபத்தை பண்ணணும், நிறுத்தவே கூடாது, ஆண்டவர் பதில் கொடுக்கிற வரையில். அப்படி ஜெபிங்கள். உங்க விருப்பத்தை ஜெபமா மாத்துங்க, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆவிக்குரிய தடைகளை உடைக்கிற ஒரு நாள், ஆவிக்குரிய காரியங்களுக்காக மன்றாடுகிற ஒரு நாள். இதற்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறது கர்த்தர் தானாய் தருவார். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு நீங்க எல்லாம் வரணும், தொடர்ந்து வரணும். ஆண்டவர் ஏவுகிற கூட்டங்கள், இந்த கூட்டங்களுக்கு நீங்க வந்து சேர்ந்து நாம் ஜெபிப்பது மிகப்பெரிய எழுப்புதல் இந்த பட்டணத்தில் நிச்சயமாய் கொண்டு வரும். ஆமே, ஆரம்ப நாட்கள் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தப்போ சென்னை பட்டணத்தில் மெரினா பீச்சில் மீட்டிங் நடக்குங்க. பெரிய பெரிய தேவ மனுஷன்லாம் வந்து ரெய்னாட் பாங்கி, பாலியாங்கிச்சோ, வென்னிகன்லாம் வருவாங்க. அப்போது கையில் காசெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப கஷ்டம் ஊழியத்தில். அப்போது 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் அத்தனை கிலோமீட்டர் வருஷவாக்கத்துலேருந்து சில சம்டைம்ஸ் ஆவடியிலேருந்து நாங்கள் மெரினா பீச்சுக்கு போவோங்க. காசே இருக்காது, பஸ்ஸில் போயிடுவோம். வரும்போது 10 மணிக்கு மேலே ஆயிரம் கூட்டம் முடியறதுக்கு. எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு. நடந்து மெரினா பீச்சிலேருந்து நாங்கள் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வரலும் பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு அப்படியே நடந்தே வருவோங்க. வந்து ராத்திரி 12 மணிக்கு ஏதோ ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சி வீட்டுக்கு வரோம். காரணம் ஆவிக்குரிய வாஞ்சை, விருப்பம். அப்படியெல்லாம் குடும்பத்தை, பிள்ளைகளை வழிநடத்தின விளைவு பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளையை வளர்ந்திருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறேன், இங்கே வரும்பொழுது பிள்ளைகள் அப்படி நடத்தணும், நீங்கள் அப்படி குடும்பத்தை நடத்தணும். இதாங்க விருப்பம், டிசையர். அது ஜெபமாக மாறணும். அப்பொழுது குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபமும் விருப்பமும், இதில் 3 ஜெபத்தை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். முதல் ஜெபம் 2 ராஜாக்கள் 6:17. 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். எலிசாவின் ஜெபம், அவருடைய விருப்பமும் ஜெபமும் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் சீரியர்கள் தோத்தான் என்கிற பட்டணத்தை சுற்றி இராணுவத்தை அமைத்திருக்கிறார். அங்கே எலிசா இருக்கிறான்னு கேள்விப்பட்டு எலிசாவை பிடிப்பதற்காக அந்த தோத்தான்கிற பட்டணத்தை சுற்றிலும் சீரியரின் இராணுவம் சூழ்ந்திருக்கிறது. எலிசாவின் வேலைக்காரன் காலையில் எழுந்து போய் பார்க்கிறான், அவளை சுற்றிலும் சீரியரின் இராணுவம் இருக்கிறது. அதை கண்டவன், ஐயோ ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம் என்று அவன் பதறுகிறான். அந்த நேரத்திலே தான் பக்தன் எலிசா அவனை போல பதறாதபடிக்கு இப்போ ஒரு ஜெபம் பண்றாருங்க. பயப்படாத, அவர்களோடு இருப்பதை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படி சொல்லிட்டு, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்றாருங்க. உடனே அந்த ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டு வேலைக்காரன் கண்ணை திறந்தான். எலிசாவையும் வேலைக்காரன் சுற்றிலும் பரலோகத்தின் அக்கினிமயமான இராணுவம் சூழ்ந்திருப்பதை பார்க்கிறான். அவன் பயம் கலக்கமெல்லாம் போய்விட்டது. பிறகு இவர்களுக்கு வெற்றி கத்த கொடுத்தார்னது அந்த சரித்திரம். இங்க பாருங்க, எலிசாவுடைய விருப்பம், இவன் கண்களை திறந்தருளும் கர்த்தாவே, கண்களை திறந்தருளும். எலிசாவுக்கு இருந்த பார்வை இந்த வேலைக்காரனுக்கு இல்லைங்க. எலிசாவுக்கு அதே சூழ்நிலை தான். எலிசாவை சுற்றிலும் ஆபத்து இருக்கிறது, எலிசாவை சுற்றிலும் இராணுவம் சூழ்ந்திருக்கிறது. எலிசாவுக்கும் ஆபத்து தான். ஆனால் எலிசா பயப்படல, கலங்கல, ஐயோ நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி பதறல. ஏனென்றால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தது. ஆகவே தான் அவருக்கு பரலோக சேனை சூழ்ந்திருப்பதை பார்க்கிறாருங்க, பயப்படல அவர். ஆனால் வேலைக்காரனுடைய கண்கள் அப்படி, அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல, மனக்கண்கள் திறக்கப்படல. ஆகவே தான் அவனுக்கு என்ன நம்ம சுற்றிலும் இருக்குன்னு தெரியல. அவனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பாதுகாப்பு
கோட்டை அரண் தூதர்களின் அணிவகுப்பு அவனுக்கு தெரியல. ஆகவே தான் பதறுகிறான், ஐயோ நாம் என்ன செய்வோம், அடிந்தோம், இதோட கதை முடிந்தது என்று சொல்லி. இந்த நேரத்திலே தான் அவனுடைய தேவை என்ன என்பதை அறிந்து எலிசா ஜெபம் பண்றார். அவன் தேவை என்ன? இப்போ அவன் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். அதுக்காக ஜெபிக்கிறார். இப்போ மூடப்பட்டிருக்கிற அந்த மனக்கண்களை திறப்பதற்கு, உடைப்பதற்கு, தடையை எடுப்பதற்கு எலிசாவின் ஜெபம். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, சிலருடைய மனக்கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் வைத்த பாதுகாப்பு தெரியல நமக்கு. அதன் விளைவுத்தான் பதறுகிறோம். இனி என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், இதெல்லாம் நடக்குமா அதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி உலகத்தார போல புலம்புகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்ல, இன்றைக்கு பரலோகம் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது, நம்ம சுற்றிலும் கோட்டையா இருக்கிறது, அக்கினிமயனான குதிரைகளும் ரதங்களும் நம்ம சுற்றி பாதுகாப்பா இருக்கிறது. அதை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு வேணும். இன்றைக்கு அந்த கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா. இந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம் நமக்கு. இன்னைக்கு அநேக மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நடைபெற்ற சம்பவங்கள் பிரதானமானது என்னன்னா, நீங்க லூக்கா 24 அதிகாரம், மத்தேயு 28 அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம் இதெல்லாம் வாசித்து பாருங்க. இயேசு கண்களை திறந்தார், இயேசு மனதை திறந்தார், அப்படிலாம் வரும். இதெல்லாம் இந்த ஆவிக்குரிய கண்களை திறக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் ரொம்ப விசேஷம். அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது அந்த காயத்தை பார்த்தார்கள், கண்கள் திறக்கப்பட்டது. அப்படி இருக்குதுங்க. வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம். இந்த கண் திறக்கப்படுறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. 16வது வசனம் முதல்ல வாசி. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 30வது வசனம் அடுத்தது. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். பாத்தீங்களா? இதுபோல இயேசு கிறிஸ்து தான் தெரியாம இருக்கிறார், உயிர்த்தெழுந்த தெய்வத்தை தெரியாம இருக்கிறார்கள். அந்த அப்பத்தை பார்த்த உடனே, காயத்தை பார்த்த உடனே, அந்த சிலுவையில் பெற்ற அந்த காயங்கள் அவர் கண்களை திறந்து விட்டது. இயேசுவை கண்டார்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப அநேகருடைய மனக்கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இயேசுவையை பார்க்க முடியல, ஆண்டவரை பார்க்க முடியல, அற்புதத்தை பார்க்க முடியல, அவர் மகிமையை பார்க்க முடியல, அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல, ஆவிக்கிற நன்மைகளை பார்க்க முடியல. காரணம், நமது கண்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. அந்த மனக்கண்கள் திறக்கப்பட இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், அந்த கண்களை இன்றைக்கு திறக்க போகிறார், தடைகளை உடைக்க போகிறார். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். இன்னைக்கு அந்த தடை உடைப்பார். ரட்சிக்கப்படாதவர் மனக்கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளின் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, புருஷனின் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, மனைவியின் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. இந்த நாள் கண்கள் திறக்கிற ஒரு நாள். ஓ, கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களை சுற்றிலும் பாதுகாப்பு இருக்கிறது, உங்களை சுற்றிலும் பரம சேனை இருக்கிறது, உங்களை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறார்கள். நீ கலங்க வேண்டியதல்ல, பயப்பட வேண்டியதல்ல. வியாதிக்காக, பிசாசுக்காக, பில்லி சூனிய கட்டுகளுக்காக பயப்பட அவசியம் இல்லை. உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இருக்கிறது. அந்த பரம சேனையை பாருங்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இப்ப அந்த தடைகளை கர்த்தர் உடைப்பாராக, உடைப்பாராக. நீங்க ஏன் பதறணும்? ஓ, நீங்க ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் பரலோகத்தின் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். பரலோகம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். உடைப்பார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தானுக்கு நமக்கும் பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தான் உலக பாதுகாப்பு. பணம், செல்வாக்கு, பதவி, நன்றாய் முன்ன தெரிந்த தலைவர்கள், அதான் அவங்க பாதுகாப்பு. நம்ம பாதுகாப்பு அதல்ல. இந்த கண்கள் பார்க்க முடியல, மனக்கண்கள் பார்க்கக்கூடிய தூதர்களின் பாதுகாப்பு இருக்கிறது. ஆமே. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தூதர்களின் பாதுகாப்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார்.
கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வரத்து இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். உன்னை சுற்றி அவர் பாலை மிறங்கி பாதுகாக்கிற தேவன். பயந்து வந்திருக்கலாம், இன்னைக்கு எதிர்காலம் எப்படின்னு சொல்லி கேள்வியோடு வந்திருக்கலாம். சில வெளியே சொல்ல முடியாத பயத்தோடு இருக்கலாம். பில்லி சூனிய கட்டுகளுக்காக நடுங்கி கொண்டிருக்கலாம். நீங்க கெட்ட சொப்பனத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, ஓ அவர் பாலை மிறங்கி நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்ம சுற்றிலும் இருக்கிறார். ஆமென். சில வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 32:1. ஆதியாகமம் 32:1. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். பதான் அராம்ல இருந்து வர்றாருங்க. பலவிதமான பயம் இருக்கு. ஏசா எங்கே கொண்டு போடுவானோ, என் மனைவி பிள்ளைகள் என்ன ஆவாங்க, 20 வருஷம் சம்பாத்தியம் பண்ணது வீணா போயிரும்போது சாமி. இருதயத்தில் அவ்வளோ கலக்கம், பயம். அதை அறிந்த ஆண்டவர் தூதரில் அனுப்புறாரு பாருங்க. அவர் ஜெபமே பண்ணலாங்க தூதர் அனுப்புன்னு சொல்லி. ஆனால் பக்தனுடைய பயத்தை ஆண்டவர் பார்த்து தூதர் சேனை அனுப்பி உனக்கு பரலோகம் பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாருங்க. ஹல்லேலூயா. இதே ஒரு பாதுகாப்பை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ல இருந்து கொடுத்துருக்காருங்க. நீங்க ஆதியாகமம் 28 நீங்க 13ல இருந்து கொஞ்சம் வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் 12ஆம் வசனம் கூட வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். தகப்பன் விட்டு ஓடி வர்றாருங்க. புறப்பட்டு போகிற வழியில தன்னந்தனியா கோல் மட்டும்தான் அவருக்கு உதவி, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ராத்திரி நேரம் படுத்து தூங்குறாருங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த சொப்பனத்தை கொடுக்கிறார். ஒரு ஏணி வானத்துக்கு பூமி வைக்கப்பட்டிருக்கிறது, தேவதூதர் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கிறாங்க. அந்த உச்சியிலே ஆண்டவர் நின்று பேசுகிறார். என்ன அர்த்தங்க அதுக்கு? அந்த ராத்திரி நேரத்தில் யாக்கோபு தன்னந்தனியனாய் பயத்தோடு படுத்திருக்கிறான். எங்க போறது தெரியல, இதுக்கு முன்னாடி போனதில்லை. இப்போ இருக்கிறது மாதிரி வழிவாசல்லாம் கிடையாது. போய் சேருவோமான்னு தெரியாது, வீட்டுக்கும் போக முடியாதுங்க. ஏசா எப்போ கொண்டு போடும் ரெடியா இருக்கிறான். போக இடம் தெரியாது, திரும்பி போக முடியாது. இனி என்ன செய்வது? 1000 கேள்விகளுங்க. அப்படி பயத்தோடு படுக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தாரு. என்னன்னு சொப்பனத்தை அர்த்தம்? யாக்கோபே நீ பயப்படாதே, சோத்திரம், நீ பரலோகத்தின் பார்வையில் இருக்கிறாய். உனக்கு தூதர்களின் பாதுகாப்பு உண்டு. நீ போகிற எல்லா இடங்களையும் உன்னை நான் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை நான் கைவிட மாட்டேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொன்னது ஏற்ற காலத்தில் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் சொல்றாருங்க. இன்னைக்கு தேவ ஜனத்தை பார்த்து அழிக்க நினைக்கலாம், அழிக்க நினைக்க முடிய ஏசா வரலாம், எவன் அமலேக்கியன் வரலாம், பெலிஸ்தியன் வரலாம். ஓ கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நீ பரலோகத்தின் பார்வையில் இருக்கிறாய், தூதர்களின் பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ பயப்படாத, உன் பாதுகாப்பு பிரதானமானது. ஆமே, என்ன ஒரு அஷ்யூரன்ஸ் பாருங்க யாக்கோபுக்கு. பயமா, கலக்கமா? நீ தன்னந்தனியனா இல்லை யாக்கோபே, நீ பரலோகத்தின் பார்வையில் இருக்கிறாய். இன்னைக்கு ஸ்பெஷலா இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்தின் பார்வையில் உங்கள் குடும்பம் இருக்கிறது. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. நீங்கள் பரமனின் பரலோகத்தினுடைய பார்வையில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா,
கண்களை திறந்து பாருங்கள். இதுக்கு தான் அந்த மனக்கண்ணை திறக்கும்படி ஜெபம் பண்ணுறது. இன்னொரு வாசனம் சங்கீதம் 91:11-12. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, நம் கால் இடராதபடிக்கு தூதர்கள் நம் பாதங்களை கைகள் ஏந்தி கொண்டு போவான. எத்தனை பெரிய பாதுகாப்பு நமக்கு! எத்தனையோ விஷயம் நமக்கு வாகனங்களிலே விபத்து நேரிடுவது போல இருக்கும், ஆனால் ஒன்றும் சேராது. தூதர்களின் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷத்துல எத்தனை வந்திருக்குது அப்படி. யாருக்கு உயிர் சேதம் இல்லாம ஜீவனை கர்த்தர் காத்தார் என்றால் தூதர்களின் பாதுகாப்பு. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறாரு. அதை கண்களை திறந்து பாருங்கள். இந்த எலிசாவுடைய விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரது முதல் கவலைய இந்த வேலைக்காரன் தேவனை சார்ந்து வாழணுமே, அதாங்க ஒரு விருப்பம். ஏன் அப்படி ஜெபம் பண்ணாருன்னா, இப்படி கலங்குறானே இவன் தேவனை சார்ந்து வாழ வேண்டும், அதான் அவர் விருப்பங்க. ஆகவே தான் ஜெபம் பண்றாரு, இவன் கண்களை திறந்தருளும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி ஜெபம் பண்ணியிருக்கணும். நாம தான் எப்படி ஜெபம் பண்ணியிருப்போம்? கலங்குகிற பதறி போகிற ஒரு மனுஷனுக்கு எப்படி ஜெபம் பண்ணுவோம் நம்ம? நானா தான் இப்படி தான் பண்ணுவேன். ஆண்டவரே, இருதயத்தில் நல்ல சமாதானத்தை தாரும் சுவாமி, அமைதியை தாரும் ஆண்டவரே, நிம்மதியை தாரும். அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். அப்படிதான் பண்ணிருக்கணும். அவன் பதறான், ஐயோ ஆண்டவனே நாம் என்ன செய்யறது? பதறவனுக்கு சமாதானம் உண்டாவதாக, அமைதி உண்டாவதாக, உன் இருதயத்தில் சமாதானம் நிலை கொண்டிருப்பதா பயப்பட அப்படி சொல்லுங்க. இவன் கண்களை திறந்தருளும் என்றால் நம்ம இந்த பட்டணத்துக்காக பண்ண வேண்டிய ஜெபம், இந்த பட்டணத்தின் மக்களின் மனக்கண்களை திறந்தருளும் கர்த்தாவே. அப்படி ஜெபம் பண்ணுங்க, சமாதானத்தை தேவன் பட்டத்தில் கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. ஆகவே நமது பட்டணத்துக்காக ஜெபிக்கணும். நமது பட்டணத்தை சூழ்ந்திருக்க அநேக தடைகள் உடைக்கப்படணுங்க. எத்தனை நாள் இப்படியே இருக்கிறது? கொஞ்சம் யோசிக்கணும் தேவ பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் பாரம், துக்கம் நமக்கு. போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்கிற ஜனங்களை பார்க்கும்பொழுது அதிகமான துக்கமா இருக்கிறது நமக்கு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை, இந்த ஆவிக்குரிய துக்கம் நமக்கு வேணும். யாரை பார்த்தாலும் சரி, ஐயோ இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, இந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது என்று ஆவிக்குரிய துக்கம் நமக்கு வேணுங்க. அப்படி துக்கப்பட்டு நீங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. போகும்போது உங்க விருப்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியும் கர்த்தர் செய்வாருங்க. நான் விசுவாசிக்கிறேன். என்னோட விசுவாசம் இந்த பட்டணத்தின் எடுப்புதலை பார்த்துட்டு தான் நம்ம போகணும். கர்த்தர் செய்வார், அவரால் ஆகும். இந்த பட்டணத்தின் மனக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. அந்த வேலைக்கார கண்களை திறந்தவர் இந்த பட்டணத்து ஜனங்களின் மனக்கண்களை கர்த்தர் திறப்பார். இந்த பட்டணம் ரட்சிக்கப்படும். இந்த பட்டணத்தை சூழ்ந்திருக்கிற அநேக இருள் மேகங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. அவர் ரட்சிக்கப்படக்கூடாம இருக்குதான ஜாதி வெறிகள், மத வெறிகள், பணம் என்கிற அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் தடைகள் உடைக்கப்படட்டும். இந்த பட்டணம், இந்த தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்வதாக. ஹல்லேலூயா. எப்படியும் கர்த்தர் செய்வாருங்க. நம்புறீங்களா நீங்க? ஆமென். டேவிட் பிரெனாருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நான் வாசிச்சேன். ஒரு நாள் செவிந்தியர்கள் மத்தியிலே சுவிசேஷம் சொல்லும்படி மிஷினரியா அனுப்புறாங்க. பைபிள் காலேஜ் படிச்சவர் அவர் மிஷினரி அனுப்புறாருங்க. அப்படி அமெரிக்காவில் ஒரு பகுதியில் செவிந்தியில் இருக்கிற பகுதிக்கு போறாரு. இவருக்கு மொழி தெரியாது. அவர்கள் மொழி இவருக்கு தெரியாது, இவர்கள் மொழி அவர்களுக்கு தெரியாது. எப்படி சுவிசேஷம் சொல்றது? திகைக்கிறாருங்க அவர். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு மரத்துக்கு ஜெபம் பண்றாருங்க அவர். இதுவும் இன்னைக்கெல்லாம் நடக்குங்க நம்ம ஜெபம் பண்ண. அதுதான் சொல்றேன். ஒரு மரத்துக்கு எழுந்து காட்டுல ஜெபம் பண்றார். இவரை அந்த செவ்விந்தியனும் மறைந்திருந்து பார்க்கறாங்க. இவர் என்ன பண்றாருன்னு அங்க இருக்கவங்க இவருக்கு தெரியாம மறைந்திருந்து பார்க்கறாங்க. இவர் நேர் முழங்கால் ஜெபம் பண்றார். திடீர்னு கொடிய விஷ பாம்பு அவர் நோக்கி வேகமா வருது. மரத்து மேல இருந்து இறங்கி கீழே வருதுங்க. கடிக்கிறதுக்கு நெருங்கு. மிகப்பெரிய ஒரு கொடிய விஷ பாம்பு. இதோட ஒரு கதை முடிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்த பாம்பு ஒரு கடிக்க எழும்பி திடீரென்று திரும்பி
டப்புன்னு விழுந்து செத்து போயிடுச்சுங்க. அது இதை பார்த்தவங்க இவர் சாதாரண ஆள் இல்லை, இவர் ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு இவரை கூட்டுட்டு அந்த கிராமத்துக்கு போய் இதன் மூலம் அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது என்றார். இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் நமது பட்டணத்தில் நடப்பதாக, தடைகள் விலகுவதாக. ஓ ஹல்லேலூயா! ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா! ஜெபமும் விருப்பமும். இரண்டாவது ஒரு ஜெபம் பாருங்க, 1 நாளாகமம் 4:10 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இதுல ஒரு வார்த்தை, அதுக்கு முந்தைய வசனம் பாருங்க, 9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆண்டவர் தமது சரித்திரத்தை எழுதும் பொழுது சிலரை சில மனிதர்களை காட்டிலும் வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. வேதம் முழுவதும் அதை நீங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் தமது சரித்திரத்தை எழுதும் பொழுது சில தேவ மனிதர்களை மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். அதுல ஒரு மனிதன் தான் யாபேஸ். இந்த யாபேஸ் தன் சகோதரர்களை காட்டிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரே ஒரு காரணம், இவன் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா! ஜெபிக்கிறவர்களை தேவன் நிச்சயமாய் விசேஷப்படுத்தி காட்டுவார். ஜெபிக்கிற தேவ ஜனத்தை நிச்சயமாய் வேறுபடுத்தி காட்டுவார். ஜெபிக்கிற குடும்பத்தை மற்ற குடும்பத்தை காட்டிலும் வேறுபடுத்தி காட்டுவார். ஜெபிக்கிற பிள்ளைகளை வேலை செய்கிற இடத்துல அவர்களை காட்டி உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். ஜெபிக்கிற ஊழியக்காரர்களை மற்ற ஊழியங்களை காட்டி உங்கள் ஊழியங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். யாபேஸ் தன் சகோதரரை பார்த்து கனம் பெற்றவனாயிருந்தான். கர்த்தர் நாளிலே சொல்லுகிறார், ஜெபிக்கிற உங்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். பரிசுத்தமாயிருக்கிற உங்களுக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். உண்மையா இருக்கிற உங்களுக்கும் உண்மை இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா! உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார். பாத்தீங்களா? கண்ணீரோடு ஜெபிச்சு கொண்டிருக்கீங்களா? ஆண்டவரே நம்பிக்கை இருக்கீங்களா? ஒன்றும் நடக்கலையா? பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த 2ஆம் நாள்ல சொல்றார், உங்களை உன் குடும்பத்தை வித்தியாசப்படுத்தி ஆண்டவர் காட்டுவார். ஓ, உங்கள் மேல் ஒரு முத்திரை இருக்கிறது, நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா! பாபிலோன் மாகாணத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒரு வசனம் சொல்லுது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். தானியேல் 5:11. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். உமது ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். ராணி சொல்றா ராஜாவை பார்த்து, அந்த ராஜாவுடைய தாயார் ஒரு கையுறுப்பு தோன்றி சோத்துல எழுதுது, மெனே மெனே தெக்கேள் உப்பார்சேன், நீ தராசில நிறுத்தப்பட்டு குறை காணப்பட்டா, இன்னைக்கு ராத்திரியே உனக்கு முடிவு உண்டாயிடுச்சுட்டார். ஆண்டவர் எழுதிட்டார். ஒருத்தனுக்கு வாசிக்க முடியல, வாசிக்கிறது ஆள் தேடுறாங்க, ஒருத்தனுக்கு கிடைக்கல. அப்போதான் அந்த ராஜாவுடைய பெல்சாசாருடைய தாயார் வந்து சொல்றாங்க, உன் ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். பாபிலோனில் ஒரு ஆள் தானே இருக்கிறான். ஏன் அப்படி சொன்னார்னா, தானியேல் ஜெபிக்கிறவன். ஜெபிக்கிறவர்களை தேவன் வித்தியாசப்படுத்தி காட்டுவார். ஹல்லேலூயா! இந்த 2ஆம் நாளிலே வந்திருக்கிற உங்களை, இந்த 2 நாளும் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமா விசேஷப்படுத்தி காட்டுவார். ஹல்லேலூயா! யோபு 1:1 கொஞ்சம் வாசிங்க. யோபு 1:1. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்கிற சொல்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அண்டர்லைன் பண்ணுங்க அதெல்லாம். அவ்வளோ பெரிய தேசத்துல ஒரு ஆள் தானே இருக்க முடியும். ஊத்ஸ் என்கிற தேசத்திலே ஒரு மனிதன் இருந்தான். ஏனென்றால் அடுத்தது வாசிங்க. அப்படி
அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாயிருந்தான். அவன் ஒருத்தன் தான் அந்த ஊர்ல அப்படி இருந்தான். ஆகவே தான் எல்லார காட்டிலும் யோபுவை கர்த்தர் விசேஷப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா. ரோமர் 16 அதிகாரம் 3-4 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அநேக தம்பதிகள் இருந்தாலும் இந்த தம்பதி தான் பவுல் விசேஷப்படுத்துறார். ஏனென்றால் ஊழியக்காரனுக்கு ஊழியத்துக்கு கழுத்தை கொடுத்தவர்கள். நான் விசுவாசிக்கிற இந்த ஊழியத்துக்கு கழுத்தை கொடுக்கிற, கரங்களை கொடுக்கிற கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்தி காட்டுவார். இந்த ஊழியத்துக்காக பிரயாசப்படுகிற உங்களை கர்த்தர் விசேஷப்படுத்தி காட்டுவார். இது நடக்கும். ஹல்லேலூயா. அந்த ரோமர் முழுக்க வாசிப்பாரு. அத்தனை பேரையும் பேர் பேராக எழுதுவாருங்க. அவர்களை பவுலடிகள் விசேஷப்படுத்தி காட்டுறார். இன்னொரு பகுதியை சொல்றேன் பாருங்க. பிலிப்பியர் 2 அதிகாரம் 20, 21, 22. அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையா விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை தேடாமல் தங்களுக்குரியவிலே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோட கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். தீமோத்தேயுவை வேறுபடுத்தி காட்டுறார்கள். எல்லாரும் தங்களுக்குரிய தேடினார்கள். இவனோ ஊழியக்காரன் ஒரு நலத்தை தேடினான், ஊழியத்தை தேடினான் என்று பவுலடிகள் அத்தனை பேர் கூட இருந்தாலும் சரி தீமோத்தேயுவை விசேஷப்படுத்தி காட்டுறாரு. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் நீங்க அப்படியே அங்கீகரிக்கணும். இந்த பட்டணத்தில் லட்சோபலட்சம் மக்கள் இருந்தாலும், நமது திருச்சபையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும், இந்த நாளில் ஆண்டவரை தேடி ஆவிக்குரிய காரியங்களை அறிந்திருக்கிற உங்களை கர்த்தர் விசேஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த யாபேசுடைய ஜெபம் ரெண்டு ஜெபங்க. என்னன்னா, ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, நம்பர் 1. 2வது என் எல்லை பெரிதாக வேண்டும். அதுதான் 9-10 வசனம். 2 விண்ணப்பம் தாங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. இவனை தாய் பெற்ற பொழுது அவள் இவனுக்கு துக்கம் என்கிற பெயராகிய யாபேஸ் என்று பெயர் வைத்து விட்டு மரித்து போனாள். இவன் பெற்ற பொழுதே இவன் தலையின் மேல் தாயின் சாபம் தொடர்ந்தது. அது இவனை பாதிக்கிறது. இவன் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் திடீரென்று அது பாதித்ததினால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. நல்ல சம்பாத்தியம் பண்றான், சம்பாத்தியம் பண்ணி சாப்பிடலாம்னு நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு தீங்கு அதை அனுபவிக்காமல் பண்ணி விடுகிறது. சில நேரங்களிலே கடினமாக உழைப்புக்கேற்ற பலன் வந்துவிட்டதே என்று சொல்லி அவன் சந்தோஷப்படும் பொழுது அடுத்த நொடியே அந்த சந்தோஷம் காணாமல் போய்விடுகிறது. இப்படி தொடர்ந்தவன் வாழ்க்கை. இதை பார்த்துதான் காரணத்தை கண்டுபிடித்தான். இது என் தாயின் சாபம். என் தாய் என்னை பெற்ற பொழுது யாபேஸ் என்று துக்கம்னு பெயர் வைத்தாள். அந்த சாபம் தொடர்கிறது. என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணி தான் இதை நீக்கணும் அப்படின்னு ஜெப வீரன் யாபேசு ஜெபம் பண்ணினான். தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. இந்த நாளிலே நான் ரொம்ப ஆவிக்குள்ள நான் அதிகமாய் பாரப்படுகிறேன். தேவ ஜனத்துக்கு எவ்வளோ சம்பாத்தியம் பண்றீங்க, அனுபவிக்க முடியல. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டல. சந்தோஷமா அனுபவிக்க நினைக்கும் போது ஏதோ ஒரு துக்கம் வந்து உங்களை பாதிக்குது. அநேக சந்தர்ப்பம் கடினமா உழைக்கிறீங்க, உண்மையாத்தான் நேர்மையாத்தான் உழைக்கிறீங்க. ஆனால் அதை மருத்துவமனைக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது யாரோ ஒருத்தன் பறிச்சுட்டு போயிடுறான். சாத்தான் எந்த விதத்திலாகிலும் உடைய உடைமைகளை உரிந்து கொள்ளுகிறான். அது நிமித்தம் கடினமாய் உழைத்தாலும் அது சந்தோஷமா சாப்பிட முடியல. 4 பக்கம் வருமானமா இருந்தாலும் சரி,
அது 8 பக்கமா போயிருது, ஒரு பக்கம் வருது, 4 பக்கம் போறது, என்னன்னே தெரியல, தங்கவே மாட்டேங்கிறது ஆசீர்வாதம். ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறது, ஏதோ ஒன்று என் குடும்பத்தை தடுக்கிறது என்று கலங்கி இன்னைக்கு வந்திருக்கலாம். என் ஆவியில பாரப்பட்டு சொல்லுகிறேன், தேவ ஜனமே, நீ சந்தோஷப்படக்கூடாதபடி, மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதபடிக்கு சாத்தான் சில தடைகளை கொண்டு வந்து பின்தொடர வைக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை அது சில சாபங்களா இருக்கலாம், முன்னோர்களின் சாபமா கூட இருக்கலாம், அதை நாம் அறியாமல் இருக்கலாம். கல்வாரி சிறு ரத்தத்தால் மீட்கப்பட்டு விட்டோம். ஆனால் தேவ ஜனத்தை பார்த்து இன்றைக்கு சொல்றாருங்க, சில பர்டிகுலர் சில பகுதியை நீங்கள் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணி உடைக்கணும். நம்ம இன்னைக்கு சோத்திரம், உங்களை பின்தொடர்கிற சாபமோ துக்கமோ துயரமோ இனி தொடரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நன்மையும் கிருபையும் தான் தொடரணும். In the name of Jesus. என் ஜனத்தை பின்தொடர்கிற துக்கம் இன்றோடு விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த தடைகளை உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் என் ஜனத்தின், என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு, சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாமல் இருக்கிற எல்லா தடைகள் இந்த 2ஆம் நாளில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. கல்வாரி சிலுவையின் அந்த இரத்தத்தின் வல்லமையினால் இப்போது உடைக்கப்படுவதாக கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு. ஓ ஹalleluya, அமலேக்கியன் கொள்ளை கொண்டு போன எல்லாவற்றையும் ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்வாய், ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்வாய். இன்றைக்கு அமலேக்கியரை கர்த்தர் நிர்மூலம் பண்றாரு. இன்றைக்கு எல்லா தடகத்தை உடைக்கிற யாபேசின் சாபத்தை உடைத்தவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு சாபத்தை உடைக்கிறார். நல்ல கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க, நல்ல தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஹalleluya. தடையை உடைக்கிறார். எல்லா அடிமை விலங்குகள் தெரிப்புண்டு போவதாக, சில கட்டுகள் உடைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஹalleluya. இந்த 2ஆம் நாள் ஒரு அற்புதத்தின் நாளை மாறட்டும். ஹalleluya, ஹalleluya. நம் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகுவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கடினமாய் உழைத்து சம்பாதித்த வருமானத்தை கண்ணீரோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற எல்லா தடைகளை இன்றைக்கு உடைச்சா நீங்கள் புசித்து குடித்து திருப்தி ஆயிருப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya, ஆமென். praise the Lord. தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அன்னைக்கு ஆண்டு உடைச்சிட்டாருங்க யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு. 2வது ஜெபம், என் எல்லை பெரிதாக வேண்டும். இதுவும் ஸ்பிரிச்சுவல் நீடு தாங்க. என் எல்லை பெரிதாக வேண்டும். ஏதோ அவன் சம்பாத்தியம் பண்ணி அவன் ஆடுறதுக்காக கேட்கலங்க. எதுக்கு கேட்டானா, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தால் அதை நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன், மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக நீர் எனக்கு கொடுக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று ஒரு ஆவிக்குரிய தேவையை மனதில் வைத்து ஜெபித்தான். அருமையான ஒரு ஜெபங்க அது. ஆகவே நமது ஜெபம் எல்லாம் ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். நீர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தால், என்னை ஆசீர்வதித்தால், என் சம்பாத்தியம் மகாத்மாக்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. என் சம்பாத்தியம் இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக, இந்த பட்டணத்தின் ரட்சிப்புக்காக, என் சம்பாத்தியம் இந்த திருச்சபைக்காக, என் சம்பாத்திய ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக, ஊழியத்துக்காக செலவழிட்டோன்னு சொல்லி அதுக்கு எனக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஐ கேன் சேலஞ்ச் யூ பிரதர் சிஸ்டர், உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு, உன்னை ஆசீர்வதிப்பார், ஒரு குறையும் காத்த வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் எல்லை. என்ன சார் ஸ்பிரிச்சுவல்? 2 வசந்த வாசிக்கலாமா? இதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்க. நம்ம இந்த ஜெபம் தான் முக்கியம் நமக்கு. ஆகவே தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், ஆவிக்குரிய காரியங்களுக்கு தான் இன்னைக்கு ஜெபமே. என்ன சார் நம்ம எல்லை எப்படி பெரிதாக்கணும்? கொலோசியர் 2:7. கொலோசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. எதுல பெருகணுங்க? ஸ்தோத்திரத்தோடு. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆக ஆண்டவர் செய்த சகல காரியம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தில் பெருகுங்கள். அடுத்து 1 தெசலோனிக்கர் 4:10. 1 தெசலோனிக்கர் 4. இதுல தாங்க நம்ம எல்லாம் பெரிதாகணும்.
அந்தப்படி நீங்கள் மக்கதோனியா நாடெங்குமுள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் நீங்கள் பெருக வேண்டும். அன்பிலே வலது இடது பெருகுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். சகோதரி சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒரு பற்றுதலாய் இருங்கள். இதெல்லாம் வசனம் தான், ரோமர் 12. ஆகவே தேவ பிள்ளைகள் அன்பிலே பெருகணும், ஐக்கியத்திலே பெருகணும், ஸ்தோத்திரத்தில் பெருகணும், ஜபத்தில் பெருகணும், பரிசுத்தத்தில் பெருகணும். இப்படி ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்காக நீங்கள் வலது இடது பெருகுங்கள். ஸ்தோத்திரம். அடுத்தவருக்கு கொடுப்பதற்காக கொடுக்கும்படி கேளுங்கள். ஒன்றும் குறை இருக்காது. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். இப்படி ஜபித்தான். அவன் ஜபத்தை கர்த்தர் கேட்டார் இல்லையா? அதான் 4:10 வாசிங்க. யாபேசின் ஜபம் கேட்கப்பட்டது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாத்தீங்களா? முழுக்க ஸ்பிரிச்சுவல். ஆகவே தான் அவன் அந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தான்னு முந்தைய அதிகாரத்தில் கடைசி பகுதியில் பார்ப்போம். யாபேசின் குடிகள்னு வருது என்று சொன்னால் அவன் பேராலே ஒரு பட்டணம் உருவாயிற்று. அந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணியிருக்கிறான், உதவி பண்ணியிருக்கிறான். அதுக்கு தான் கேட்டிருக்காங்க என்றால் எவ்வளோ பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க நம்ம. ஆகவே அடுத்தவருக்கு கொடுக்க எனக்கு கொடும் சாமி. எனக்கு யாபேசின் ஜபம் ரொம்ப முக்கியம். அப்படி ஜபிங்கள், உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். ஆகவே இது 2வது குறிப்புன்னா, நமது வாஞ்சை விருப்பம் எல்லாம் தேவனே நமது விருப்பம். தேவனுக்காக வாழ்வது, தேவனோடு வாழ்வது, இயேசுவை போல் வாழ்வது. அப்படிப்பட்ட ஆசை விருப்பம் நமக்கு ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு குறையும் நமக்கு இருக்காது. ஹல்லேலூயா. ஜான் நாக்ஸ் ஜபத்தை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்காட்லாந்து தேசத்துல இருந்து ஜபித்த ஒரு தேவ மனுஷன், அந்த ஒரு தேவ மனுஷன் ஜபத்தை கேட்டு ஸ்காட்லாந்து தேசத்தை அசைத்தார்னா என்ன ஆச்சரியமானது. அவருடைய ஜபம் இதுதான். ஓ லார்ட், give me Scotland or may I die. ஆண்டவரே, எனக்கு ஸ்காட்லாந்தை தாரும், அல்லாவிட்டால் நான் சாகட்டும். என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஸ்காட்லாந்தை தாரும், இல்லைனா என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். என்ன அருமையான ஒரு ஜபங்க. ஆகவே தான் ஸ்காட்லாந்தை கற்றுக் கொடுத்தார். அப்படி ஒரு ஜபம் நம்ம பண்ணணும். இந்த பட்டணத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி அப்படின்னு ஊக்கமாக ஜெபிப்போம் என்றா நம்ம ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. 3வது சுருக்கமாய், நீதியின் மேல் பசிதாகம். நீதியின் மேல் பசிதாகம். மத்தேயு 5:6. மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹங்கர் அண்ட் thirst for righteousness. இந்த பசிங்கிறது, ஹங்கர் பசிங்கிறது நமது சரீரத்தில் இருக்கிற ஒரு உணர்வு, சென்ஸ் இல்லைங்களா? நம்ம சரீரத்திலே பசி என்கிற உணர்வு வரும் பொழுது நமக்கு ஆகாரம் தேவைப்படுகிறது. ஆகாரம் தேவைன்னு சொல்றது இந்த பசி என்கிற உணர்வு. அதே போல் நமக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு பசி இருக்குமானால் அதுதான் ஜெபமா மாறும். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி பசி சரீரத்திலே பசி வரும்போது சாப்பாடு தேவைன்னு தோணுது, சாப்பாடு கொடுக்குறோம். அதே போல் ஆவிக்குரிய காரியங்கள் மேல் பசி தாகம் நமக்கு இருக்குமானால் அதுதான் விருப்பமா ஜெபமா மாறுது. அப்படி மாறணும். அதுக்கு தான் அப்பா சொல்றார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே நமது ஜெபம் அப்படி இந்த நீதியின் மேல் பசிதாகமா இருக்கணுங்க. ஆண்டவருக்காக வாழணும், இயேசுவை போல் வாழணும். நமது காரியங்கள்லாம் நீதி நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நான் நல்லா ஜெபிக்கணும், ஜெப வீரனா வீராங்கனையா மாறின சாமி அப்படின்னு ஆண்டவர் காரியங்களிலே பசி தாகம் வேணுங்க நமக்கு. அப்படி இருந்தாதான் விருப்பம் வரும் ஜெபிக்கணும்னு. இந்த ஆவிக்குரிய காரியங்களில் இப்படி ஒரு பசி தாகம் இல்லைன்னா ஜெபத்துக்கான விருப்பம் வராது.
அப்படி நீதி நேர்மைக்காக ஆண்டவர் காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னா இந்த ஆவிக்குரிய காரியத்தில் நாட்டம் இருக்கணுங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படி இருதயத்தில் எழுதிக்கிடுங்க. உங்களுக்கு அஸ்திபாரம் இது. இதன்படி நீங்க செயல்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை வல்லமையா பயன்படுத்துவாருங்க. உங்களை கொண்டு அவர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு ஆவிக்குரிய காரியங்களில் எந்த அளவுக்கு நாட்டம் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நம்ம மறுபடியும் பிறந்தமா இல்லையானே தெரியும். இப்படி சொல்றேன், மறுபடியும் பிறந்ததின் அடையாளமே ஆவிக்குரிய காரியங்களில் நாட்டம் தான். அதுதாங்க அடையாளம். ஆவிக்குரிய விஷயங்கள்ல நாட்டம் இல்லைன்னா செத்த பிரேதத்துக்கு சமம். செத்த பிரேதத்துக்கு சாப்பாட்டு மேல ஆசை இருக்குமா? பசி இருக்குமா? ஐயோ பசிக்குது, சாப்பாடு கொடுப்பா, ஒரு வா தண்ணி கொடுப்பா கேட்குமா? பணம் கேட்குமாங்க? செத்த பிறகு குடகுடமா பாலை ஊத்தினாலும் குடிக்காது. அதான் பணம். பணத்துக்குத்தான் பசிதாகம் இருக்காது. ஆனால் உயிருள்ளவனுக்கு, ஜீவனுள்ளவனுக்கு பசிதாகம் இருக்கும். அதே போல மறுபடியும் பிறந்தவனுக்குத்தான் ஆவிக்குரிய தாகம் இருக்கும். பிறக்காதவனுக்கு இருக்காது. நாம் யார்? வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:3. 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பாத்தீங்க, அப்போ பிறந்த குழந்தைக்கு பால் மேல வாஞ்சை இல்லையா? பிறந்த குழந்தைக்கு பால் தானே, அது மேல் வாஞ்சை. அதே போல் மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஞானப்பாலாகிய வேத வசனத்தின் மேல் பிரியமா இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்கள தாகமா இருக்கணும். அதுதாங்க ரட்சிக்கப்பட்டது அடையாளம். மறுபடி பிறந்த அடையாளம், ஜீவனோடு இருக்கிற அடையாளம். இல்லைன்னா செத்த பிரேதம் தான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, சூப்பர் வசனம் ஒண்ணு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 19-20 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அப்பதான் பிறந்திருக்கிறார் சவுல். என்ன ஆசை பாருங்க அவருக்கு. அப்போஸ்தலர் 9:19. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதம் இன்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் பிரசங்கித்தார். தமஸ்கு போய் ரட்சிக்கப்பட்டுட்டாரு. ரட்சிக்கப்பட்ட உடனே தாமதம் பண்ணாமல், பணம் சம்பாதிச்சாருன்னு இல்லை, வீடு கட்டினார்னு இல்லை, வேலை வாங்கினார்னு இல்லை, ஸ்தோத்திரம், இயேசுவே கிறிஸ்து என்று சபைகளில் பிரசங்கம் பண்ணினார். தாமதம் பண்ணாமல். அதாங்க பிறந்ததுக்கு அடையாளம். இன்னொரு வசனம் அடிக்கடி சொல்லும், பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அனன்யாவே போய் அவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பாத்தீங்களா? பிறந்த குழந்தைக்கு எப்படி மூச்சு காற்று அவசியமோ அதே போல ரட்சிக்கப்பட்ட ஜெப பிள்ளைகளுக்கு முதல் ஆசை விருப்பம் ஜெபம். அதாங்க அடையாளம். குழந்தைக்கு மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதே போல் மறுபடியும் பிறந்த பிள்ளைகளுக்கு ஜெபமே மூச்சு. ஜெபிப்பது அடையாளம். ஆவிக்குரிய தாகமே அடையாளம். அவள்தான் பிறந்ததுக்கு அடையாளம், ஜீவனோடு இருப்பதுக்கு அடையாளம். அப்படிப்பட்ட வாஞ்சை தாகம் வேணும். அதுதான் அப்பா சொல்றார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எல்லா ஆசை காட்டிலும் மேலான ஒரு ஆசை நமக்கு இருக்குது. இங்க இருக்க அத்தனை பேருக்கு அது வேணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்து, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்றா. ஒரு சர்ச்சுடைய நோக்கம், நமது கோல் எல்லாம் இயேசுவை போல் மாற வேண்டும். அதுக்கு தாங்க சபை, அதுக்கு தான் திருச்சபை, அதுக்காக தான் வசனம். அந்த சபை அழைக்கத்தான் அப்பன் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. அதான் எபேசியர் 5:27 படி மாசற்றதும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையை தமக்கும்பாக நிறுத்திக் கொள்வதற்கு இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்கு? பரலோகத்தில் மத்தியாகத்தை நம்ம கொண்டு போய் நிறுத்துவதற்காகவே இயேசு தம் சிலுவை மரணத்தை ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னார். அவரை போல் நம்ம மாறணும். நம்ம பேச்சை, நமது பார்வை, நமது காரியங்கள், செயல் எல்லாம் இயேசு வெளிப்படுத்த வேணும். அப்படி ஒரு ஆசை நமக்கு வேணும். ஆண்டவரே, நான் இயேசுவை போல் மாறணுமே,
ஆண்டவரே உம்மை போல யோசிக்கணுமே, உம்மை போல தாகம், உம்மை போல மனதிருக்கும், உம்மை போல ஜெபம் என்று சொல்லி அப்படி ஒரு தாகத்தோடு ஜெபிங்கள். அந்த ஆவிக்குரிய ஜெபம் தாகம் இருக்கட்டும். மற்ற எல்லா காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தானாய் தருவார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.